Hi friends, welcome to Chennai food. இன்னைக்கு நாம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு கீழே இருக்கிற subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு வீடியோ போடும் பொழுதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்ளும் வகையில் நிறைய ரெசிபீஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்காக நான் அடுப்புல பேன் வச்சிருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்து விடுறேன். ஃபர்ஸ்ட் நாம கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில போட்டு வைக்கிற கத்திரிக்காயை நல்லா ஈரம்லாம் இல்லாம இந்த மாதிரி உதிரிட்டு எடுத்துக்கோங்க. ஈரம் இருந்துச்சுன்னா சடசடன்னு இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காயை சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் இப்போ நல்லா நெய்யில வதங்கிடுச்சு. நல்லா ப்ரௌன் கலரா ஆயிடுச்சு பாருங்க. நீங்க நெய் ஊற்றி தான் வதக்கணும்னு இல்லை, எண்ணெய் சேர்த்து கூட வதக்கிக்கலாம். நான் இந்த மாதிரி 4 நாளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். காம்பு பகுதியை நான் விட்டுட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காம்பு வேணான்னா நீங்கள் காம்பு எடுத்துடலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கத்திரிக்காய். இதை நான் பிளேட்டுக்கு எடுத்துட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்காக நான் கத்திரிக்காய் வதக்குன அந்த பேனை தான் யூஸ் பண்ணுறேன். அதுலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். அந்த நெய் கூடவே ஆயில் சேர்த்துட்டு நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டுத்தையும் எண்ணெயில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்ட கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், மெலிசா. நீங்களும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. சாம்பார் வெங்காயம் இருந்தால், அதாவது சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இதை எண்ணெயில் சேர்த்து விட்டுடலாம். 10 பல் பூண்டு நான் நீளமாக 2 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து விட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாய் நான் 2 கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்து விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்து விட்ட வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. சேர்த்து விட்ட தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். எப்போவுமே குழம்புக்கெல்லாம் குழம்பு மிளகாய் தூளை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 4 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து விட்டுடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்ட மிளகாய் தூள், மஞ்சள் தூள் எல்லாமே வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்திருக்கேன். புளி ஊற வைக்கும் பொழுதே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டேன். அந்த உப்பே இந்த குழம்புக்கு போதுமானது. அப்படி பத்தலைன்னா நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த புளி கரைசலை நான் இதில் சேர்த்து விட்டுறேன். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். குழம்பு கொதிக்கணும். குழம்பு மூடி போட்டு விட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்குதான்னு பார்ப்போம். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. நல்லா திக்காக இருக்குது. நம்ம இப்போ நெய்யில் வதக்கி வச்சா இந்த கத்திரிக்காயை இந்த குழம்புல சேர்த்து விட்டுடலாம். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு, கத்திரிக்காய் வேகணும், அதனால மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நாம் மூடி போட்டு விட்டுடலாம். குழம்பு மூடி போட்டு விட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். கத்திரிக்காயெலாம் குழம்போடு சேர்ந்து நல்லாவே வெந்துருச்சுங்க. ஏற்கனவே நம்ம நெய்யில் வதக்குனதுனால நல்லா ஈஸியாக வெந்துருச்சு. இப்போ நாம் தேங்காய் சேர்த்து விட்டுடலாம். நான் அரைச்ச தேங்காய் ஒரு 2 பத்த அளவுக்கு எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்ச தேங்காயை சேர்த்து விட்டுடலாம். இந்த கப்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் சேர்த்துறேன். குழம்பு ரொம்பவே திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் அப்படியே திக்காகவே வச்சுட்டு சாப்பிட்லாம். ஆனால் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணணும். கொதிக்கட்டும். அரைச்ச தேங்காய் சேர்த்து விட்டு இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. குழம்புல சேர்த்து விட்ட எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் சரியான பதம். இப்போ நாம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழையை தூவி விட்டாச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இந்த குழம்பு சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நன்றி, வணக்கம்.